உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். பெருநிறுவனங்களுக்கு சர்வசாதாரணமாக கடன் வழங்கும் வங்கிகள் சாதாரண மக்களிடம் மட்டும் அதிக கெடுபிடிகளை காட்டுவதாக உச்சநீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. பாரத ஸ்டேட் வங்கிக்கு எதிரான வழக்கு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் அசானுதீன் அமானுல்லா ஆர் மகாதேவன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வங்கிகள், குறிப்பாக பாரத ஸ்டேட் வங்கி பெருநிறுவனங்களுக்கு மிக சர்வசாதாரணமாக கடன் வழங்கும் நடைமுறையை கொண்டுள்ளதாக நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். அதே நேரத்தில் சாதாரண மக்கள் வங்கிகளை நாடினால் பல கட்டுப்பாடுகளை விதிப்பதாகவும் மக்களை வெறுப்பூட்டும் அலைக்கழிக்கும் நடைமுறையை கொண்டிருப்பதாகவும் உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தி தெரிவித்தது. கடன் பெறுவோர் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் நிச்சயமாக எளிமையாகவும் வேகமாகவும் இருக்கும் வகையில் மாற்றப்பட வேண்டும் என்றும் வங்கிகளும் ரிசர்வ் வங்கியும் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். பெருநிறுவனங்களுக்கு சர்வசாதாரணமாக கடன் வழங்கும் வங்கிகள் சாதாரண மக்களிடம் மட்டும் அதிக கெடுபிடிகளை காட்டுவதாக உச்சநீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. பாரத ஸ்டேட் வங்கிக்கு எதிரான வழக்கு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் அசானுதீன் அமானுல்லா ஆர் மகாதேவன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வங்கிகள், குறிப்பாக பாரத ஸ்டேட் வங்கி பெருநிறுவனங்களுக்கு மிக சர்வசாதாரணமாக கடன் வழங்கும் நடைமுறையை கொண்டுள்ளதாக நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். அதே நேரத்தில் சாதாரண மக்கள் வங்கிகளை நாடினால் பல கட்டுப்பாடுகளை விதிப்பதாகவும் மக்களை வெறுப்பூட்டும் அலைக்கழிக்கும் நடைமுறையை கொண்டிருப்பதாகவும் உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தி தெரிவித்தது. கடன் பெறுவோர் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் நிச்சயமாக எளிமையாகவும் வேகமாகவும் இருக்கும் வகையில் மாற்றப்பட வேண்டும் என்றும் வங்கிகளும் ரிசர்வ் வங்கியும் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.